ஹலோ பெரிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேவியர் ஃபிக்ஷன். நான் உங்கள் மினு. நான் சாராவோட ஃப்ரெண்ட் தான். ஓகே, வாங்கடா இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் த டைட்டில் இஸ் ரொமான்டிக் பாய். ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளஷ் ஆகுறதுக்கு நான் கேரண்டி. ஸோ ப்ளீஸ் ஹெட்செட் மஸ்ட். வீட்டில் மாட்டிக்கிட்டா எனக்கு தெரியாது. ஓகேடா, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, தயாங், நீங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி 1 இயர். இப்போ ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு தமிழ் பொண்ணு, தயாங் கொரியன் பாய். உங்களுக்கு கொரியனும் தெரியும், தமிழும் நல்லாவே தெரியும். தயாங்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். ஸோ இதே இன்ட்ரடக்ஷன் போதும். இப்போ ஸ்டோரிக்குள்ள குதிச்சிடலாமா? ஓகே ஓகே இப்போ நீங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்ல தான் சரி மழை அடிச்சுக்கிட்டு ஊத்து மழை. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, தயாங்கோட ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. செம்ம லூஸ்ல ஒரு ஷர்ட்டு, குட்டியோண்டு ஷார்ட்ஸு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு லாங் ஹேரு, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. லவ் ட்ராமா தான். ஸோ இப்போ தயாங்கு டிங் டாங் அப்படின்ட்டு பெல் அடிக்குது. ஸோ கதை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ டைம் ஏறக்குறைய ஒரு 7:30 அப்படி இருக்கும். ஸோ தயாங் பார்க்குறீங்க. அவன் பார்த்தா செம்மையா நனைஞ்சிட்டான். நல்லா லூஸ்ட் பிளாக் ஷர்ட், டைட்டான ஜீன்ஸு. அந்த ஷர்ட்டு இன் பண்ணியும் பண்ணாமலும் தலையெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கலைஞ்சு போயிட்டு, அந்த மண்டையிலேருந்து முடியிலேருந்து அப்படியே அந்த தண்ணி சொட்டுது. அப்படியே உங்களை ரொமான்டிக்காக ஒரு லுக் விடுறான். ஸோ நீங்கள் சரி உள்ளே பார்த்தாயாங் எதுவும் கண்டுக்காமலே அவனை கூப்பிடுறீங்க. ஸோ நீங்கள் போய் அவனுக்கு டீ போடுறீங்க. அவன் நேராக அவர் பெட்ரூமுக்கு தான் போகிறான். ஸோ நீங்கள் டீ போட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அவன் அப்படியே தான் உட்காந்துருக்கான், தலை கூட தோட்டாம. ஸோ நீங்கள் தலை தோட்டிட்டு இருக்கீங்க. தலை தோட்டிக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்த சும்மா இல்லாமல், அடைமலை வரும் அது நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இது தூக்கம் அப்படின்னு பாடுறீங்க. ஸோ தயாங் உங்களை நல்லா இழுத்து மடியில் உட்கார வச்சு உங்களை நல்லா டைட்டாக ஹிப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் கன்னத்தை நல்லா அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு உங்கள் கன்னத்தையே பார்த்துட்ருக்கான். கண்ணையே பார்த்துட்ருக்கான் என்ன பாடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க தலை தோட்டிக்கிட்டே. என்னடி பாடுற? ஏதோ பாடுறன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பாட்டுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்றான். நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், சரியா அப்படின்ட்டு அவன் லிப்ஸ்ல கைய வைக்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் ஆஃப் ஆயிடுறான். பார்க்குறவங்கள தினம் எங்கேயும் போகாமல் தினம் வேட்டனை நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் நாடுக்குள்ளே நான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு கிட்ட வரான். ஸோ லிப்ஸ் கிஸ் பண்ணுற மாதிரி, நீ கிஸ் பண்ண தான் போறீங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே கண்ணை மூடுறான். நீங்களும் வந்து ஒரு இன்ச்சு தான் உங்களுக்கும் அவனுக்கும் கேப்பு. ஸோ எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் அவனும் வந்து ரெண்டு பேரோடைய லோவர் பார்ட்டும் டச் ஆகுற மாதிரி அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ பார்க்குறீங்க, கிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போறீங்க, பட் கிஸ் பண்ணல. ஸோ பார்த்துட்டு, தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நனியால் உந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பாடுறீங்க. ஸோ தயாங்க அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். அவன் கண்ணை திறந்த அடுத்த செகண்ட் நீங்கள் நல்ல லிப்ல கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் அது எதிர்பார்க்க மாட்டான். ஸோ நான் ரெண்டு பேருமே நல்லாவே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனை நல்லா டக்குன்னு தள்ளி விட்டுட்டு இன்சைடு வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா அவனை போய் பேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் வந்து வேணாண்டி விளையாடாத, செம்மையா மூட் ஆகுதுடி, வேணாம்
கம்முனு இரு. என்ன உனக்கு இது கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீஸ் பண்றீங்க நல்லா. பையன் கடுப்பாயிட்டான். ஸோ யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்லக்கூட தெரியாது, காதலினும் முடிவினையில் கடிகாரம் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனை ரொம்பவே டீஸ் பண்றீங்க. ஸோ அவன் ரொம்ப பொறுமை இழந்துட்டான். ஸோ அப்படியே லைட் ஆன் பண்ணி உங்களை பார்த்துட்டான். பார்த்துட்டு ஒரே இழுதான். பெட்ல பிடிச்சி தள்ளிட்டு அந்த ஷர்ட்டை அவன் கழட்ட கூட இல்லை, அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். கிழிஞ்சிருது. குட்டியோண்டு ஷார்ட்ஸ் தானே, ஒரே இழுல இழுல அவ்வளவுதான், கழண்டுருச்சு. ரெண்டு பேருமே இப்ப நேக்கடா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு 5 to 6 ரவுண்ட் போகுது. செம்ம ஹார்டா போகுது. நீங்க கெஞ்சுறீங்க, தயாங் ப்ளீஸ் தயாங், வெக்யூ தயாங், ஆனா தயாங், ஆனா தயாங். நோ பேபி, இட்ஸ் மை டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் வாய்ஸ்ல பையன் செம்மையா விளையாடுறான் அவகிட்ட. ஐயோ, நம்ம டீச் பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேத்துக்குமே முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு தயாங்க அவங்க பக்கத்துல வந்து படுறான். வசீகரா என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போவது மாதிரி கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களில் ஏக்கங்கள் தீரும், நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் அன்பையவா தானே, ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவா நானே நான் அப்படின்ட்டு அவனோட டீப் வாய்ஸ்ல அவன் பாடுறான். நீங்க கண்ணு ரெண்டையும் வைட் பண்ணிட்டு அப்படியே பாக்குறீங்க. என்ன பேபி, எனக்கு இந்த பாட்டு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு தெரியும். வந்துட்டு தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டேன். நான் யாரு? என்னோட புருஷனாச்சு, அண்டி பொண்டாட்டி. உன் புருஷன் தானே, தமிழ் தெரியாம இருக்குமா? எப்படி, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐவிங் பண்ணிட்டு உங்களை நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்றான். நீங்களும் அதே ஷாட்லயே அவனை டைட்டா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ இதோட வந்து ஒன் ஷாட் முடிஞ்சுதா? தேங்க்யூ கைஸ். 안녕하세요.